புரட்சியாக இருக்கின்ற இந்த காப்பிய புத்தகத்தை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து அதை வெற்றிகரமாக முன்னெடுத்த அன்பிற்குரிய தோழர் நண்பர் வரவேற்புரையாக அமர்ந்திருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள், இதற்கு முன்பு நூல்களை பற்றி இந்த நூலை பற்றி சிறந்த கருத்துக்களை வழங்கிய கவிஞர் பச்சைபாலன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், டாக்டர் கண்ணன் அவர்கள் காப்பிய புத்தகத்தை படித்தவுடன் அதை பற்றி விமர்சனம் எழுதியது மட்டுமல்லாமல் அந்த கதை களத்தை நேரடியாக பார்வையிட வேண்டும் என்று எதிர்மொழியிலிருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து இந்த காப்பியம் நடந்த இடத்தை பார்வையிட்டு பதிவு செய்து ஒரு ஆவணப்படத்தை தயாரித்து புரட்சி ஆற்றின் சிறப்பை உலகிற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவிய டாக்டர் சுபாஷ் அவர்கள், இந்த நூல் அச்சு நூலாக வெளிவந்த பிறகும் மின்னூலாக முதல் முறையாக மலேசியாவில் தான் வெளியிடப்படுகிறது. அந்த மின்னூலின் முதல் படிவத்தை வெளியிட்ட பீனா முத்து சித்ரா அவர்கள், மலேசியாவில் எங்களது பணிகளுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய சரஸ்வதி கந்தசாமி அவர்கள், சிறப்புரையாக இருக்கக்கூடிய ராஜன் அவர்கள், நன்றியுரையாக இருக்கக்கூடிய மணியம் அவர்கள், இறுதியாக தலைமை வரை ஆற்றிருக்கக்கூடிய தலைமை உரை ஆற்றி முதல் நூலை பெறுகின்ற பெருமையை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய செந்தமிழ் செல்வர் ஐயா ஓம் தியாகராஜன் அவர்களே, செந்தார் இலக்கிய வட்டத்தின் அமைப்பாளர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாக இருக்கின்ற காப்பியம் ஏன் எழுதப்பட்டது என்கின்ற நோக்கம், அதை ஏன் நாம் படிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களிடத்தில் நாம் பதிவு செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக இலக்கியத்தை நாம் ஏன் படிக்க வேண்டும், தமிழர்கள் ஏன் படிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் புரட்சி ஆற்றின் முக்கியத்துவத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உலகம் முழுவதும் இன்றைக்கு எல்லா மொழிகளிலேயும் புறக்கணிப்பட்டு உள்ளாக்கப்படுகிறது இலக்கியம்தான். எல்லா மொழிகளிலும் இலக்கியம் பின்னுக்கு தள்ளப்பட்டுக் கொண்டே, எந்த நாட்டின் இலக்கியங்கள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றனவோ அந்த இலக்கியத்தை படைக்கின்ற சமூகம் அதன் தொடர்ச்சியாக பின்னோக்கி போய்கொண்டே. எந்த மொழியின் இலக்கிய வளம் உயர்த்தி பிடிக்கப்படுகிறதோ அந்த இலக்கியத்துக்கு சொந்தமான மொழியை சேர்ந்தவர்கள் உலகத்தை ஆளுகின்ற தகுதியை பெறுகிறார். இதுதான் இன்றைக்கு உலகின் இயங்கிய போக்காக இருக்கிறது. நமக்கு ஆங்கில மோகம் இருக்கிறது. ஆங்கிலத்தை கற்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆங்கில இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வளமைகளை கற்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படி செய்கின்ற பொழுது ஆங்கிலேயர்கள் எந்த விதமான சிந்தனைகளை அவர்கள் இந்த சமூகத்தின் மீது திணிக்க நினைக்கிறார்களோ அதை மறைமுகமாக நம்முடைய மண்டையிலேயே ஏற்றுவிடுகிறார். இதுதான் இலக்கியம் செய்யக்கூடிய மிக சிறப்பான ஒரு வேலை. எந்த விதமான இலக்கியத்திற்கும் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. அந்த அரசியல் நோக்கத்தை மறைமுகமாகவே அவர்கள் செய்து முடிக்கிறார். ஆங்கில புலமை என்பது நம்மை ஆங்கிலேயர்களாக மாற்றுகிறது, அல்லது பிற மொழி புலமை என்பது அந்த மொழிக்கு சொந்தக்காரர்களாக நம்மை மாற்றுகிறது. தமிழ்
மொழியில் நமக்கு இருக்கக்கூடிய புலமைதான் நம்மை தமிழர்களாக உருவாக்கும். ஒரு மலேசிய தமிழரை முதன்முறையாக சந்தித்த பொழுது, சென்னையில சந்தித்த பொழுது, அவர் சிறப்பான தமிழை என்னிடத்தில் பேசினார். அருமையான ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரையே நான் சென்னையிலே பார்த்தேன். பார்க்கின்ற பொழுது அவருடைய பேரப்பிள்ளைகளை என்னிடத்திலே அறிமுகப்படுத்தினார். கோலாலம்பூரிலே வசிக்கக்கூடிய ஒரு பெயரை சொல்ல விரும்பவில்லை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பார்க்கின்ற பொழுது அவருடைய பேரப்பிள்ளைகள் என்னிடத்தில் என்னை சந்தித்து பேசினார்கள். 2 பேரப்பிள்ளைகளுக்கு தமிழே தெரியும். ஒரே ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு தமிழ் தெரியும். அவர்கள் முழுக்கவும் ஆங்கிலத்திலேயே பேசினார். அதே நேரத்தில் அவருடன் கூட உடன் வந்த ஒரு நண்பர், ஒரு சீனர், எனக்கு ஒரு நெருங்கிய நண்பரும் தொடர்ச்சியாக என்னை மலேசியாவுக்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்துக் கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் எனக்கு நேரம் இல்லையால் நான் தள்ளி போட்டுக் கொண்டே போய் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் நான் வருகிறேன் என்று அவருக்கு அனுமதி சொன்னேன். இந்த 10 நாட்கள் எனக்கு விடுமுறை இருக்கிறது, அந்த நேரத்தில் நான் மலேசியாவுக்கு உங்களை சந்திக்க வருகிறேன் என்று அவரிடம் சொன்னேன். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் என்னை வரக்கூடாது என்று சொன்னார். 6 மாதத்திற்கு மேலாக என்னை வாருங்கள் என்று அழைத்தவர், நான் குறிப்பிட்ட அந்த மாதத்தை, அந்த தேதியை சொன்ன உடனே என்னை வரக்கூடாது என்று சொன்னார். ஏன் சொன்னார்? அவர் சொன்ன ஒரே காரணம், தமிழர்களுக்கும் சீனர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை அதுதான் எனக்கு அங்கே வெளிச்சம் போட்டுக்காங்க. வர வேண்டும் என்று அழைத்தவர் வரக்கூடாது என்று எழுதினார். ஏனென்றால் நான் சொன்ன நாள் சீன பெருநாளாக இருக்கிறது. சீன பெருநாள் அல்லது சீனாவின் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நாங்கள் விமர்சனையாக கொண்டாடுவோம். நீங்கள் வந்தால் உங்களை கவனிக்க முடியாது, அதனால் நீங்கள் வரக்கூடாது என்று அவர். இது என்ன காட்டுகிறது நமக்கு? அவர்களுடைய பண்டிகையை, அவர்களுடைய மொழியை அவர்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள், எந்த அளவுக்கு முன்னெடுக்கிறார்கள் என்பதை அது காட்டுகிறது. வர வேண்டும் என்று அழைத்தவர் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய மொழி பற்று, அவருடைய இனப்பற்று இருந்ததை தான் அதை நாம் காட்டுகிறது. அதற்காக எனக்கு அவர் மீது வருத்தம் வரவில்லை. இந்த நிலை அவருடன் கூட வந்து ஒரு தமிழருக்கு இல்லையே என்கின்ற வருத்தம் தான் எனக்கு வந்தது. தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியவில்லை என்று என்னிடத்தில் பெருமையாக சொல்கிறார். ஆனால் அவருடன் கூட வந்த சீனர்கள் தன்னுடைய மொழியை விடாமல் பேசிக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கிறார்களே, அங்கேதான் அவர்கள் பெற்றிருக்கிறார். ஆக இந்த ஒரு தொடர்பை உருவாக்குகின்ற வேலையை தான் இலக்கியம் செய்யும். உலகம் முழுவதும் விஞ்ஞானம், அறிவியல் கண்டுபிடிப்புகள் மிக பரவலாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த விளக்கை கண்டுபிடித்தவர் விஞ்ஞானி பெயர் இன்றைக்கு நமக்கு தெரியாது, அல்லது இந்த ஒளிவாங்கியை கண்டுபிடித்த ஒரு அறிவியலாளரின் பெயர் நமக்கு தெரியாது. ஆனால் உலகம் முழுவதும் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற எல்லா விதமான அறிவியல் கருவிகளையும், முன்னேற்றமான கருவிகளையும் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதை உருவாக்கிய எந்த விஞ்ஞானியும் பெயரும் நமக்கு தெரியாது. வேண்டுமானால் கூகுளில் போய் தேடி நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு முயற்சி தான். ஆனால் இலக்கியத்தை படைத்த சமூகம் என்பது நிச்சயமாக உலகத்திலே அடையாளம் காணும். அதுதான் விஞ்ஞானத்திற்கும் இலக்கியத்திற்கும் உள்ள சிறப்பு. உலக இலக்கியம் என்பது ஒரு உலகத்திற்கு பொதுவானதாக மாறினாலும் அது எந்த சமூகத்தின் அடையாளமாக வருகிறதோ அந்த சமூகத்தை உலகத்திற்கு முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த இடத்திலே தமிழர்கள் கோட்டையிட்டிருக்கிறார்கள் என்பதை தான் இங்கே நான் சுட்டிக்காட்டுகிறேன். கண்டுபிடிப்புகள் எல்லாம், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் உலகம் முழுவதும் சேர்ந்தாலும் கூட அது எந்த சமூகத்தை முன்னிலைப்படுத்துகிறது, எந்த மொழியை முன்னிலைப்படுத்துகிறது என்பதற்கான ஆராய்ச்சிகளில் மனிதர்கள் இறங்குவதில்லை. ஆனால் இலக்கியத்திற்கு மட்டும் உலகம் முழுவதும் இறங்குகிறார். நமக்கு இருக்கக்கூடிய இலக்கிய சிறப்புகள், இந்த
இந்த மொழியின் வளமை பற்றின பெருமிதம் நமக்கு இன்னும் இல்லை. உலகில் 6 மொழிகள் மிக தொன்மையான மொழி. சமஸ்கிருதம், லாத்தின், தமிழ், சீனம், பாரசீகம் உள்ளிட்ட ஒரு 6 மொழிகள் உலகத்திலே மிக பழைய மொழிகள். ஏறக்குறைய இந்த மொழிகள் எல்லாம் வழக்கில் இல்லாத மொழிகள். வழக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மொழி இன்றைக்கு தமிழ் மொழி மட்டும்தான். பண்டைய மொழிகள் தொன்மையான மொழி. இது ஒரு சிறப்பாக நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆளுமை செய்யக்கூடிய இனமாக ஒரு சிறு இனம்தான் இன்றைக்கு உலகத்தின் ஒட்டுமொத்த அரசியலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அது எந்த இனம்? யூத இனம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார். யூத இனத்திற்கு என்று ஒரு சொந்த மொழி இன்றைக்கு இருக்கிறதா? சொந்த மொழி இருக்கிறது. ஆனால் 2000 வருடங்களாக அந்த மொழியை அவர்கள் பேச சொன்னால் நம்ப முடியுமா? அவர்கள் அந்த மொழியை பேச முடியாமல் இருந்தார்கள். பைபிளிலே ஒரு முக்கியமான விஷயம், கடவுள் வாக்களித்த ஒரு பூமி அவர்களுடைய தேசமாக மாறும் என்று கடவுள் ஒரு வாக்களித்தார். அந்த பூமி எது என்கின்ற ஒரு தேடல் யூதர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அடிமைகளாக மாற்றப்பட்டு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட இடம் யூதை. அப்படி சிதறடிக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய மதம் அவர்களை விட்டு போய்விட்டது, அவருடைய மொழி அவர்களை விட்டு போய்விட்டது. ஆனால் அந்த 2000 வருடங்கள் அவர்களை உலகம் முழுவதும் ஒன்றிணைத்து காப்பாற்றி இவர்கள் யூதர்கள் என்கின்ற ஒரு நினைப்பை, ஒரு நினைவை எது கொடுத்தது என்றால் அவருடைய தொன்மங்கள் தான் கொடுத்தது. அவருடைய தொன்ம கதைகள் தான் கொடுத்தது. அந்த தொன்ம கதைகளின் தொகுப்பு தான் பழைய ஏற்பாடு என்கின்ற பைபிள். இந்த பைபிள் முழுவதும் பழைய கதைகளாக இருக்கின்ற தொன்ம கதைகள். இந்த கதையில் கடவுள் வாக்களித்த ஒரு பூமி என்று கொண்டு இருக்கிறது. அந்த பூமியை தேடி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்கள் கண்டுபிடித்த இடம்தான் இன்றைக்கு அந்த இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு. 1949ஆம் ஆண்டு வரையில் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்கின்ற நாடே கிடையாது. 2ஆம் உலகப் போர் முடிந்த உடனேயே அந்த நாட்டை, அந்த மண்ணை விலை கொடுத்து வாங்கி இந்த இடம்தான் எங்களுடைய இடம் என்று அவர்களாகவே கற்பனை செய்து இது இஸ்ரேல் என்று பெயர் வைத்துக் கொண்டு ஒரு நாட்டையே உருவாக்கினார். ஒரு நாட்டை உருவாக்கிய பிறகுதான் தங்களுடைய மொழியை அவர்கள் மீட்டெடுத்தார். இயேசு கிறிஸ்து பேசிய அராமிக் என்கின்ற அந்த மொழி முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது. அந்த மொழியை இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு யூதர்கள் 2000 வருடங்களாக பேசப்படாமல் இருந்த அந்த மொழியை, வெறும் எழுத்திலே இருந்த மொழியை இன்றைக்கு பேச்சு வழக்காக மாற்றியிருக்கிறார். உலகம் முழுவதும் இன்றைக்கு அந்த மொழிகளும் அந்த வார்த்தைகளும் அவர்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து உலகை ஆளுகின்ற இனமாக மாற்றி இருக்கிறது என்றால் அவர்களுடைய தொன்ம கதைகளும் அவர்களுடைய மொழிகளில் இருக்கக்கூடிய வளமையும் அவர்கள் மீட்டெடுத்ததுதான். ஆனால் அதற்கு நேர் எதிராக இன்றைக்கு தமிழர்கள் மாறி சென்னையிலே தமிழிலே பேசினால், சுத்தமான தமிழிலே பேசினால் அவனை கேலி பொருளாக பார்க்கக்கூடிய நிலையில், ஆங்கிலம் கலக்காமல் பேசினால் அவனுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று குற்றச்சாட்டு கேலி பொருளாக மாற்றப்படுகிறது. எந்த ஆங்கிலேயனும் பார்த்து நீ தமிழ் கலக்காமல் பேசுகிறாரா என்று யாரும் கேட்கிறது, அல்லது எந்த பிரெஞ்சுக்காரரையும் பார்த்து நீங்கள் தமிழ் கலந்து பேசுகிறீர்களா என்று கேட்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மலையாளிகளை பார்த்து நீங்கள் தமிழ் கலந்து பேசுகிறீர்களா என்று கேட்கிறது. ஆனால் தமிழிலே பேசுவதற்கு மட்டும்தான் ஆங்கிலம் கலந்து பேசுவதை ஒரு பெருமை என்று நினைக்கிறார். நம்மை அடிமைப்படுத்திய ஒரு மொழியின் மீது
அதை தன்னுடைய சிந்தனையை கலந்து பேசுகின்ற ஒரு அடிமைத்தனத்தை பெருமையாக நினைக்கின்ற ஒரு இனமாக இன்றைக்கு தமிழிடம் மட்டும்தான் உலகத்திலே வேகமாக அழிந்து வரக்கூடிய பழைய மொழிகளில் ஒன்றாக இன்றைக்கு தமிழ் வேகமாக அழிந்து கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் ஒரு வளமான சமூகமாக பொருளாதாரத்தில் ஒரு பலமிக்க சமூகமாக மாற வேண்டும் என்றால் அவர்கள் நிச்சயமாக முன்னெடுக்க வேண்டியது தன்னுடைய மொழி பெருமை, தன்னுடைய மொழியின் மீதான பற்றை அவர்கள் முன்னெடுக்க. தமிழ் படிப்பது என்பது பெருமை என்கின்ற ஒரு விஷயம் மட்டுமல்ல, அது அடிப்படை தேவை என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் இது போன்ற காப்பியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லது படிக்க முடியும். இந்த குழந்தையார் என்கின்ற காப்பியம் ஏன் நாம் எழுதி மைக்கு வந்து இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கவிஞர் பச்சைபாலன் பேசியதை போல, அண்ணாமலை அவர்கள் பேசியதை போல ஒரு நாஸ்டாலஜி என்று சொல்லக்கூடிய இளமை காலத்தின் நினைவுகள் அவர்களுக்கு மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, இதை படித்த பல பேர் என்னிடத்திலே சொன்ன விஷயங்கள் அவருடைய இளமை காலத்தை அது மீட்டெடுத்து ஒரு புத்துணர்ச்சி கிடைத்திருக்கிறது. பல பேராசிரியர்களிடத்திலே தொடர்பு கொண்டு எனக்கு எப்பொழுதாவது மனசு கஷ்டமாக இருந்தால், சங்கடமாக இருந்தால் இந்த புத்தகத்தை எடுத்து ஒரு பக்கம் படிப்பேன், மனசை ஆறுதல் அடைந்துவிடும், திரும்பி வைத்திருக்கிறேன் என்று சொல்வார். ஏன் அப்படி ஒரு புத்தகம் அந்த வேலையை செய்கிறது? ஒரே காரணம், எல்லோருக்கும் இளமை காலம் மட்டும்தான் பசுமையாக இருக்கும். இளமை காலத்திற்கு பிறகு இந்த வாழ்க்கை போராட்டத்தில், இந்த வாழ்க்கை சக்கரத்தில் அவர்கள் சிக்கிக்கொண்டு தன்னுடைய மகிழ்ச்சியை எல்லாம் இழந்துவிட்டு ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக ஓடி 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 தன்னுடைய மகிழ்ச்சியை தன்னுடைய குறிக்கோளுக்கு பணைய வைக்கின்ற ஒரு சூழல் வாய்ப்பதினாலேதான் தன்னுடைய மன மகிழ்ச்சியை இழக்கிறார். இளமை காலத்தில் எந்த கவலையும் கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது. துன்பங்கள் இருக்கும், வறுமை இருக்கும், ஆனால் அந்த வறுமையெல்லாம் மீறி தன்னுடைய சந்தோஷத்தை எது தருகிறது என்றால் அந்த சுற்றமும் நட்பும் இயற்கையோடு அவர்களுக்கு உள்ள உறவும் தான். ஒரு சின்ன வண்டு பறக்கின்ற போது அந்த வண்டை பார்த்து வண்டி ஓசையை கேட்டு நம்மால் சந்தோஷப்பட முடியும், மகிழ்ச்சி அடைய முடியும். அல்லது ஒரு துப்பியின் பின்னால் ஓடி ஓடி அந்த துப்பியை பிடிக்கின்ற பொழுது உருவாகின்ற மகிழ்ச்சி, அல்லது தேன்குட்டிலே தேனீ கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது அதிலே உருவாகின்ற அந்த ஓசையை கேட்கின்ற மகிழ்ச்சி, ஒவ்வொரு மரமும் உரசிக்கொண்டு அந்த சத்தத்திலே ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷம், அல்லது நம்முடைய அம்மாவும் அப்பாவும் உழைத்து கலைத்து அந்த வேர்களோடு நமக்கு பரிமாறுகின்ற அந்த உணவு, இரவிலே அவர்களோடு படுத்துக் கொண்டு உறங்குகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற கதைகள், இதையெல்லாம் நமக்கு மீட்பது எது என்றால் நம்முடைய நினைவுகள் தான். அந்த நினைவுகளை இந்த புரட்சியாளர் காப்பி மீட்கிறது. தனி மனிதனுக்கு ஒரு இளமை காலம் இருப்பதை போல இந்த சமூகம் வளர்ந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு ஒரு இளமை காலம். கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார், கிரேக்க இலக்கியம் என்பது கிரேக்க ஐரோப்பிய கிரேக்க இலக்கிய காலம் என்பது அதனுடைய இளமை காலம் அல்லது சிறுவயது காலம். இலக்கியத்துக்கு எப்படி ஒரு சிறுவயது காலம் இருக்க முடியும்? சின்ன வயதிலேதான் நமக்கு அம்மாவால் நிலாவை பற்றி சோறு, நீ சாப்பிட்டால் உனக்கு அந்த நிலாவை பிடித்து தருகிறேன் என்று அம்மா சொன்னாங்க. அப்படி சொன்னா அந்த நிலாவை அவர்கள் பிடித்து கொடுப்பார்கள் என்று அர்த்தம் அல்ல. நீ சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த நிலாவை என்றைக்காவது ஒரு நாள் அம்மா பிடித்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அடுத்த நாளும் உங்களால் சாப்பிட. ஒரு குழந்தைக்கு இந்த முதல் நாளுக்கும் அடுத்த நாளுக்கும் அந்த நிலவோடு இருக்கின்ற உறவு, ஒவ்வொரு நாளும் பெரிதாக வளர்கின்ற ஒரு நிலா, பிறகு சிறிதாக தேய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலவுக்கும் ஒரு குழந்தைக்குமான உறவு என்பது, அந்த கற்பனை என்பது மிகப்பெரியது.
நீங்கள் வளர்ந்து விட்ட பிறகு அந்த கற்பனை சுருங்கி போய் நிலம் என்பது ஒரு கோல், ஒரு துணைக்கோல் என்று தெரிகின்ற பொழுது உங்களுக்கான கற்பனை என்பது அங்கே முடிவு. இந்த கற்பனை காலத்தில் மட்டும்தான் உங்களால் எல்லா பொருட்களையும் மிக பிரம்மாண்டமாக யோசித்து எந்த விதமான ஒரு குறுக்கு சிந்தனையும் இல்லாமல் அசலமாக ரத்தமும் சதயமாக ஒரு பிரம்மாண்ட பெருவெளி கற்பனையோடு உங்களால் யோசிக்க அப்படி யோசிக்கப்பட்டதுதான் ஒட்டுமொத்த கிரேக்கத்தின் பழைய இலக்கியம். சங்க காலத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களும் அதைதான் சொன்னது. ராமாயணம், மகாபாரதம் என்கின்ற நம்முடைய பழைய இலக்கியங்கள் கூட அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் போவதற்கு முன்பு மலேசியாவுக்கு இந்த இலக்கியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் தனிப்பட்ட முறையிலே நினைத்த விஷயங்கள் இல்லை என்றால், நீங்கள் தமிழகத்தின் இலக்கியங்களை படித்து உங்களுக்கு ஒரு மன தோற்றங்கள் உருவாக்கி, ஆனால் மலேசியாவின் இலக்கியங்கள் இன்னும் எங்களை வந்து சேரவில்லை. ஏன் சேரவில்லை என்பதற்கான காரணங்களை நீங்கள் தான் ஆயிரம். எங்களுக்கு உலகத்தில் பல நாட்டு இலக்கியங்கள் குவிந்தவண்ணம் இருக்கிறது. லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கள், சோவியத் ரஷ்யாவின் இலக்கியங்கள், ஐரோப்பிய நாடுகளின் இலக்கியங்கள், ஆப்பிரிக்காவின் இலக்கியங்கள் எல்லாம் குவிந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் மலேசியாவில் தமிழர்களின் இலக்கியங்கள் மட்டும் இன்னும் எங்களுக்கு வந்து சேரும். அதுக்கான ஒரு உறவை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கியத்தை புரத்தியாரை நீங்கள் படிப்பதன் மூலம் மலேசியாவின் இளமை காலம் என்பது இந்த மண்ணை வளப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் ரத்தத்தையும் வேர்வையும் ஒன்றாக சிந்தி இங்கே தமிழர்கள் உருவாக்கிய இந்த மண்ணின் காலம்தான் இந்த மலேசியாவின் இளமை காலம். இந்த காலகட்டத்தின் இலக்கியங்களையும் தற்காலத்து காலகட்டத்தின் இலக்கியங்களையும் நீங்கள் படைப்பதற்கு ஒரு உந்துகோலாக இந்த இலக்கியம் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். நீங்கள் அதை கொண்டெடுத்து இந்த தமிழ் சமூகத்தின் வெற்றியை, மலேசிய மக்களின் வெற்றியை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக தமிழகத்தின் வெற்றியாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.